எனக்கு தெரியக்கூடாது அப்படின்னு சொல்ற. ஏன் என்னாச்சு? அம்மா கிட்ட தான் பேசிட்டு இருந்தேன். அவ வீட்டுல பிரச்சனை போல இருக்குங்க, அதனால தான் அப்பா கிட்ட சொல்லாதம்மா, அப்பா வருத்தப்படுவாரு அப்படின்னா. அதனால தான் நான் சரி சரினே. நான் வந்து உட்காரு. அமலா வீட்டுல என்ன பிரச்சனை? என்னங்க எப்பவும் போல மாமியார் மருமக சண்டை தான், வேற என்ன வரப்போகுது? இல்ல நீ போய் சொல்ற. உன் பொண்ணு வீட்டுல பிரச்சனைனா நீ இவ்வளவு தூரம் சிரிச்சிட்டு இருக்க மாட்டேன். வேற ஏதோ விஷயம் இருக்கு, என்கிட்ட ஒழுங்கா சொல்லு. வாழ்க்கையில எல்லாருக்கும் பிரச்சனை வரும், யாருக்கும் பிரச்சனை இல்லாம இருக்காது. அதுக்காக எப்பவுமே உண்மையே பேசிட்டு இருக்க முடியுமா சொல்லுங்க? நம்ம பொண்ணா இருந்தாலும் பிரச்சனை இருக்க தான் செய்யும். அதுக்காக அவ பிரச்சனை பார்த்து பயந்துட்டு நம்ம என்ன அழுதிட்டேவா பேச முடியும் சொல்லுங்க? அப்போ உன் பொண்ணு வீட்டுல பிரச்சனை இல்ல, வேற விஷயம் தான். என்னன்னு சொல்லு. எங்க இப்படி உயர வாங்குறீங்க? எதுவுமே இல்லங்க, விட்டுருங்க. நான் சாதாரணமா விட மாட்டேன். உன் பின்னாடி தான் நிக்கிறேன். உன் பொண்ணு அப்பாக்கு தெரியக்கூடாதுமா அப்படிங்கிற. சரி அப்பாக்கு தெரியாது, நான் சொல்ல மாட்டேன் நீ சொல்லிட்டு இருக்க. என்னன்னு இப்ப சொல்ல போறியா இல்லையா? ஒண்ணும் இல்லங்க. இப்ப நீ என்ன விஷயம் சொல்லுனா உங்ககிட்ட நான் பேசவே மாட்டேன். அப்படியா? அப்ப என்கிட்ட பேசாம இருக்கிறதே நல்லது. அப்படியா? சரி, இனிமே நான் உங்ககிட்ட பேசவே மாட்டேன். ஏங்க நில்லுங்க, வீட்ல நம்ம 2 பேர் தான் இருக்கோம், வேற யார்கிட்ட போய் நம்மளும் பேச முடியும் சொல்லுங்க? இதுக்காக மூஞ்சி தூக்கி வச்சு நீங்க வாடகை போயிட்டு இருக்கீங்க. அப்புறம் நான் என்ன இதுன்னு கேக்குறேன், அதுக்கு பதில் சொல்லவே மாட்டேங்கிறியே. விடவே மாட்டீங்க, ஒண்ணு இல்லைன்னு சொன்னா கூட என்னைய போட்டு பிச்சை எடுக்கிறீங்க. சரி அப்ப என்கிட்ட பேசாத போ. ஐயா ஆத்தா, இங்க வாங்க சொல்றேன் என்ன இதுன்னு. எப்பா உங்களுக்கு விஷயம் தெரியலன்னா அவ்வளவுதான், மண்டை வெடிச்சிடும் உங்களுக்கு. சொல்லு என்ன விஷயம்? எப்பா இருங்க சொல்றேன். நம்ம பொண்ணு பீச்சுக்கு போயிருந்தாலாம். அப்ப அவங்க பேத்தி சுவாதி இருக்கால, அவ பீச்சில் லவ் பண்ற பையனோட வந்து உட்காந்து பேசிட்டு இருந்தாலாம். மாப்பிள்ள வந்து பாருடி மச்சான் பொண்ணு பேசிட்டு இருக்கு, வா என்னன்னு கேட்போன்னு போனாங்களாம். அந்த சுவாதி அத்தன் கூட பார்க்காம ரொம்ப கராரா திட்டாலாம். யாருமா எப்பெல்லாம் பேசிட்டு இருக்க, நான் வந்தே பொண்ணு அப்படின்னு வருத்தமா பேசிட்டு இருந்தா என்கிட்ட. ஆர்ப்பத்த பிள்ளையோ தெரியல, அவன் பாட்டு தூக்கி வளர்க்குறான், நீ ஏண்டி போட்டு தலையில குடுத்துக்கி இது பண்ணிட்டு இருக்க, விட்டுடி இக்கடை கேட்டா நமக்கு என்ன வந்தது, நீ பாட்டுக்கு போய்க்க வேண்டியதானே, எதுக்கு மாப்பிள்ளை கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்க, அதுவும் மாப்பிள்ளை வீட்டுக்குலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்னா, நம்மளை பார்க்க வரட்டும் மச்சான் வீட்டுக்குலாம் போகக்கூடாது, கதிர் வீட்டுக்குலாம் போகக்கூடாது அப்படி இப்படின்ட்டானா. அதனால வருத்தப்பட்டு பேசிட்டு இருக்கா. என்ன லட்சுமி சொல்ற? கதிர் தான் ஒத்துக்கிட்டால, சரி ஓகேன்ட்டு 2 பேரும் பேச போயிருப்பாங்க. இதே நீங்க பெரிய விஷயமா எடுத்துக்கிறீங்க அம்மா பொண்ணும். நீங்க தானே விஷயம் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நீங்க இப்ப சொன்னதுக்கு அப்புறம் பாத்தீங்களா, உங்க பேத்திக்கு தான் சப்போர்ட் பண்றீங்க. 1000 தான் இருக்கட்டும், அவ அவங்க அத்தை கிட்ட கராரா பேசுனது தப்பு இல்லையா சொல்லுங்க? அத்தை தானே, கொஞ்சம் பாசமா பேச கூடாது, இப்படி கராரா திட்டுவா. உன் பொண்ணு 2க்கு 3 எடுத்து உங்ககிட்ட சொல்லுவா, அதான் நீ பெரிய விஷயமா எடுத்துக்கிற. யாரோ தெரியாத பேத்திக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறீங்க, நம்ம பொண்ணுக்கு ஏதாவது பேசுறீங்களா? நான் என்ன சொல்லிட்டேன் இப்படி கோமா பேசிட்டு இருக்க நீ? யாரோ ஒருத்தி என் பொண்ணை பத்தி தப்பா பேசும்போது எனக்கு கோவம் வராதா? அவ யாரோ ஒருத்தி இல்ல, உன் பேத்தி. அவ ஒண்ணு என் பேத்தி கிடையாது. விஷயம் சொன்னனால பேத்தி இல்லங்கிற. அதுக்கு முன்னாடி எல்லாம் பேத்தின்னு ரொம்ப பாசமா தானே இருந்த. தப்ப இப்ப வேற மாதிரி ஆயிட்டா? என்ன வேணும் உங்களுக்கு? நீங்க தான் விஷயத்த சொல்லு, இல்லைன்னா சாப்பிட மாட்டேன் நீங்க பாட்டுக்கு போனீங்க. மதிச்சு ஒரு விஷயத்த சொன்னா ஏதாவது பேசணும், நமக்காக சப்போர்ட் பண்ணி பேசணும். நீங்க இல்லாதவங்க பக்கத்துல, நம்ம பக்கத்துல இல்லாதவங்களுக்காக நீங்க சப்போர்ட் பண்ணி பேசினா எனக்கு கோவம் வருமா வராதா? போய் சாப்பாடு எடுத்துட்டு வா லட்சுமி, பசிக்குது. மறுச்சு ஏதாவது பேசுறீங்களா? பசிக்குது சாப்பாடு எடுத்துட்டு வாங்குறீங்க. இப்ப எடுத்துட்டு வர போறியா இல்லையா? எப்பா சாமி இருங்க, எடுத்துட்டு வர சாப்பாடு. உங்களுக்கு எப்ப பார்த்தாலும் அந்த சுவாதி பேத்தி விட்டு கொடுக்கவே மாட்டீங்க, அவ்வளவுதான் ரொம்ப பிடிக்கும். ஆனா நம்ம பொண்ணை எப்ப பார்த்தாலும் ஏசுவீங்க பேசுவீங்க. என்னைக்கு பேசிருக்கேன் நீ சொல்லிட்டு இருக்க சொல்லு. எதுவுமே பேசல. போய் சாப்பாடு எடுத்துட்டு வா போ. இவருக்கு ஏதாவது பாசபந்தம் இருக்கா? நமக்கு ஒரு பொண்ணு தானே இருக்கு. இப்படி பேசிட்டாங்கன்னு கொஞ்சம் கூட வருத்தப்படாம இல்லாத பேத்தியை பத்தி கவலைப்படுறாரு, பேசுறாரு. இவரெல்லாம் என்ன மனுஷனோ தெரியல. சொல்லுங்கிறாரு, சொன்னதுக்கு அப்புறம் இந்த இல்லாத பேத்தி சுவாதிக்கு தான் சப்போர்ட் பண்றாரு. சாப்பாடு கொண்டு வா பசிக்குதுனாரு, போட்டு கொடுத்தா அவர் பாட்டு சாப்பிட்டு போய் படுத்துட்டு எதுவுமே பேசல. மருமக பண்ண வேலை பிடிக்காம தானே தனியா கூட்டிட்டு வந்துட்டேன் அவரை. இப்ப கூட அதுங்களுக்கு தான் சப்போர்ட் பண்றாரு, நமக்குன்னு ஏதாவது பறிஞ்சு பேசுறாரா? இத்தனை வருஷம் நான் இத்தனை வருஷமா இவங்க எவ்வளவு ஆக்கி போட்டுப்பேன், செஞ்சிருப்பேன், எல்லாம் பண்ணிருப்பேன். கொஞ்சம் கூட நன்றி இறக்க ஈவி இறக்கமே கிடையாது என் மேல இவருக்கு. அமலா மேல கூட பாசம் கிடையாது. வீட்டுக்கு வந்தாலும் அவ ஒரே ஒரு பொண்ணு தானே, வந்தா நல்லா பேசினாரா, முக கொடுத்துதான் இல்ல காசு தான் கொடுத்தாரா போறப்ப? பேத்திங்க வரட்டும் அள்ளி எள்ளி கொடுப்பாரு. எல்லாம் பொண்ணு பொண்ணு அவ்வளவு பாசமா இருப்பாரு. இப்ப பொண்ணுங்கிற பாசமே விட்டு போச்சு இந்த மனுஷனுக்கு. இருக்கட்டும், இப்பவே என் பையன் வீட்டுக்கு போறேன். என்னடா பொண்ணா வளர்த்துருக்க, என்னடா அப்படி இப்படின்னு கேட்கறேன். இன்னும் யார்ட்டும் சொல்லக்கூடாதுன்னு நினைச்சேன். எனக்கு என்ன பயம், நேர்ல இப்ப அவன்கிட்ட நான் கேட்கறேன், என்னடா பொண்ணா வளர்த்துருக்கேன்னு. நான் போறேன். வீட்டுல போய் கேட்கலாமா? வேண்டாம், அவன் சுதா இருப்பா, அவ பொண்ணெல்லாம் இருப்பா, வேண்டாம். நம்ம கடையிலே போவோம், கடையில போய் கேட்போம். டேய் கதிரே வாங்கம்மா, வாங்க உள்ளாரமா, வந்து உட்காருமா. உங்ககிட்ட உட்காந்து பேசுறதுக்காக நான் வரல, உங்ககிட்ட நிறைய பேசணும். இவ்வளவு கோவமா இருக்க, என்னாச்சுமா? அப்பா கூட சண்டை போட்டியா? அதெல்லாம் எனக்குள்ள எந்த சண்டையும் வராது. வேற என்னதுமா? உன் பொண்ணை பத்தி தான் பேச வந்திருக்கேன். மெதுவா பேசுமா, வா உள்ளார போய் உட்காரலாம் வா. அதான் வரல, இங்கே பேசலாம்னு சொல்லிட்டேன். திருப்பி உள்ளார கூப்பிடாத சரியா? சரி என்ன விஷயம் பொறுமையா சொல்லு. உன் பொண்ணு என்னடா வளர்த்துருக்க? யார்கிட்ட எப்படி பேசணும், எப்படி நடத்துக்கணும் கூட தெரியாது உன் பொண்ணுக்கு. யாருமா? சுவாதியா? ஆமா, உன் பொண்ணு சுவாதி தான். சின்ன பிள்ளை நீ தானேமா தூக்கி வளர்த்த, நீ தானே எல்லாம் சொல்லி கொடுத்த. இப்ப நீ பண்றதை விட்டுட்டு அவளை குறை சொல்லிட்டு இருக்க. பேசுடா, உன் பொண்ணுக்கே பறிஞ்சு பேசு. உன் பொண்ணு என்ன பண்ணான்னு உனக்கு தெரியுமா? அதான் பண்ணா, சொல்லுமா வெளிப்படையா. உன் பொண்ணும் காதலிக்கிற பையனும் 2 ஒண்ணா சேர்ந்து பீச்சுக்கு போயிருக்குங்க. என்னம்மா சொல்ற? எனக்கு எதுவும் தெரியாது. பாத்தில, உனக்கு தெரியாமே ஊரை சுத்தி இருக்காங்க 2 பேரும். போன இடத்துல உன் தங்கச்சி அமலா பார்த்து பேசியிருக்கா. ஏன் இப்படி வந்திருக்க, அப்பாக்கு தெரியுமா தெரியாதான்னு கேட்டதுக்கு தெரியாதுன்னு இருக்கா. அது கொஞ்சம் மரியாதாவது பேசணுமா இல்லையா? அதுக்கு வாய்க்கு இருந்த மாதிரி எங்களுக்கு எங்கள் வீட்டில் தான் சரின்னு சொல்லிட்டாங்களே. பெண்ணை வந்தது, நாங்கள் தானே பேச தானே வந்திருக்கோம், வேறு எது பெண்ணை வந்திருக்காமான்னு பேசிட்டு இருக்காங்க. யாரு? சுவாதியம்மா? அப்புறம் உன் பொண்ணு தான் அப்படி பேசியிருக்கா. இப்போதான் அம்மா எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னா, இப்பெல்லாம் நடந்துருக்குமா அப்படின்னு. உங்ககிட்ட கூட சொல்லாதம்மா, அண்ணே கஷ்டப்படும், வேணா யாருக்கு தெரிய வேணாம்னா. எனக்கு தான் மனசு கேட்கவே இல்லை. உங்கள் அப்பாட்ட கூட சொன்னேன், அவர் கூட உன் பொண்ணுக்கு தான் சப்போர்ட் பண்ணுறாரு.
மனசே கேட்கல, அதனால தான் வந்து நேர்ல வந்து வந்துட்டு விஷயம்லாம் சொல்லிட்டு போலான்னு வந்தேன். நீ சொல்லிதாம்மா எனக்கு எல்லாமே தெரியும். நான் சொல்லி தான் விஷயம் தெரிஞ்சிருக்கு. வீட்டில் அவன் பொண்டாட்டி இருக்காளே, அவ கூட ஒன்றும் சொல்லியிருக்க மாட்டா, எல்லாத்தையும் மறைச்சிருப்பா. போய் கேளு அவளையே. ஏண்டி மறைச்சா எதுவும் சொல்லல, உன் பொண்டாட்டிட்டையும் உன் பொண்ணுகிட்டையும் கேளு ஏன் இப்படி பண்ணீங்க அப்படின்னு. இப்ப பேர் காதலிக்கிறது ஒத்துக்கிட்டேன், அதுக்காக தான் இப்படி ஊர் தெரிஞ்சிட்டு இருக்கு. அப்பாவே சரின்ட்டாரு, இனிமேட்டு என்னன்னு. சரியில்லடா, இது சரியில்லை. இதை நான் சொல்லிட்டு போதான் வந்தேன். நான் வரேன். இதுமா வண்டியில வந்து ஒரு வீட்டுல இவ்வளோ தூரம் தேடி உங்ககிட்ட வந்து விஷயத்த சொன்னது திருப்பி எனக்கு போக தெரியாதா? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நான் போய்க்குவேன். நான் போயிட்டு வரேன். இவ்வளவு விஷயம் நடந்திருக்கு. சுதா என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லையே. இரு, நான் போய் வீட்டுல போய் கேட்கிறேன் அவள்கிட்ட. ஏன் என்னாச்சு காலேஜ்ல? என் ஃப்ரெண்டு கவிதா காலேஜ்ல ஒரே காமெடி பண்ணிட்டே இருந்தாமா, ஒரே சிரிப்பு தான் கிளாஸ்ல. சிரிச்சுட்டு இருந்தோமா, கேட்டுட்டு நடுவில் வர மேம் வந்துட்டாங்க. அவ்வளோதான், எல்லாரும் மாட்டிக்கிட்டோம். அச்சச்சோ, அப்புறம் என்னாச்சுடி? மேம் என்னாச்சு ஏதாச்சுன்னு எல்லாத்தையும் கேட்டு நொங்க எடுத்துட்டாங்க. ஏன் சிரிக்கிறீங்க, என்ன பண்ணீங்க அப்படின்னு. உன் ஃப்ரெண்டு கவிதா தான் மாட்டிக்கிச்சா? மேம பார்த்தோன்னே ஓடுனா. என்னாச்சு, என்ன சொல்லிட்டு இருந்தா எதுக்கு சிரிக்கிறாங்கன்னு சொல்லி அவளை போட்டு இது எடுத்துட்டாங்கம்மா. அவள் அவ்வளோதான் பார்த்து அழுதுட்டே நின்னா, எனக்கே சிரிப்பா வந்துச்சு. காலேஜோட காமெடி தான் போல இருக்கு. கவிதா திட்டு வாங்கி ஓரமா நின்று அழுதாளா, அவளை பார்த்து எனக்கு சிரிப்பு தான் வந்துச்சு. சிரிச்சு சிரிச்சு எனக்கு வயிறே வலிச்சிச்சுமா. சுதா சொல்லுங்க, என்ன கடையை விட்டு சீக்கிரம் வந்துட்டீங்க? அம்மா அப்பா அதை கோமா வந்திருக்காரு. சுவாதி காணா? உள்ளார தூங்குறாங்க. வேலையெல்லாம் பண்ணிட்டு நைஸா தூங்குறாளாவ. கூப்பிடாவல. ஏங்க என்னாச்சுங்க, என்ன பண்ணா? கூப்பிடாவலங்கிறேன். எல்லா விஷயம் பண்ற கூட்டுக்கலவனை நீதான். எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எதுவும் தெரியாத மாதிரி நடிக்காத. ஏன்பா என்னாச்சுப்பா, ஏன் இவ்வளவு கோமா பேசுறீங்க? வாய மூடு, நீ எதுவும் பேசாத. உங்க சுவாதியை கூப்பிட்டேன். சுவாதி, சுவாதி இங்க வாமா. இந்த வரேம்மா. சொல்லுங்கப்பா, எது கூப்பிட்டீங்க? நான் வேலை பண்ணி வச்சிருக்க. நீ எந்த வேலையும் பண்ணலப்பா, வீட்டுல போய் தூங்கிட்டேன். நானு அதை சொல்லல. 2 பேரும் பீச்சுக்கு போனீங்களாமே. என்னங்க சொல்றீங்க? யார் பீச்சுக்கு போனா? ஆகா போச்சு, அக்கா நல்லா மாட்டிக்கிட்டா. அப்பாக்கு விஷயம் எப்படி தெரிஞ்சிச்சுன்னு தெரியலையே. வீட்டுல தான் இருக்க, உனக்கு ஒண்ணுமே தெரியாதடி. நல்ல நடி என்கிட்ட. நடிக்கலாம் தெரியாதுங்க, நான் எங்க நடிக்கணும்? யாரு சுவாதி பீச்சுக்கு போனாளா? அப்படியே தெரியாத மாதிரி எல்லாம் கேட்காத. அப்பா நானும் ஒரு பீச்சுக்கு தான் போனோம். பீச்சுக்கு போனேன். அப்பாட்ட எதையும் நீ மாட்டி விட்டுறாத. இதுக்கு பீச்சுக்கு போனேன் சொல்லு. அப்பா வரும் தான் கூப்பிட்டா வா போலான்னு, அதான் போயிட்டு வந்தேன்ப்பா. கூப்பிட்டா போய். சளி பிடிச்சிருக்கா, மாத்திரை எடுத்துட்டுமா? விஷயத்த மாத்தலாம் நினைக்காத, நீ நிறுத்து. எதுக்கு போன பீச்சுக்கு அவங்க கூட? நீங்க தான் கல்யாணத்துக்கு ஒத்திட்டீங்களேப்பா, அப்புறம் நான் பயப்படணும். கல்யாணத்துக்கு சரின்னு தான் சொன்னேன். அதுக்காக நடுவில் ஊர் சுத்துறதா ஓகேவா சொல்லி நானு கிட்ட என்னமா சொன்னேன் சொல்லு. படுற கஷ்டத்தை பார்த்து எனக்கு பிடிக்கல, அந்த பையனை கல்யாணம் பண்ணிக்க நினைக்கிறேன். சரிம்மா கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு. ஃபர்ஸ்ட் படிப்பை பாருங்க, அதுக்கப்புறம் மற்ற வேலையெல்லாம் பாத்துக்கலாம் அப்படின்னா இப்ப ஏன் ஊர் சுத்த ஆரம்பிச்சுட்ட? அதுவும் எனக்கு தெரியாம. ஏன்பா யார் சொன்னது உங்ககிட்ட? யாரும் சொல்லல. அப்புறம் எப்படிப்பா உங்களுக்கு தெரியும்? சுவாதி எதுக்கு நீ பீச்சுக்கு போன, என்கிட்ட சொல்லணுமா இல்லையா? அம்மா நான் பாப்பாட சொல்லிட்டு தான் போனேன். சண்டாளி பாவி என்னை மாட்டி விட்டியடி. இங்க வா, கேட்ட உடனே ஓடாத. எல்லாம் நீ பண்ண வேலை தானா? அருபாவி அக்கா, ஏண்டி நீ இப்படி மாட்டி விட்ட? அன்னைக்கே வந்து நான் கேட்டேன் அக்கா எங்கன்னு, நீ என்ன சொன்ன? ப்ராஜெக்ட் விஷயமா ஃப்ரெண்டு வீட்டுக்கு போயிருக்கான்னு சொன்னேன். இப்ப இப்ப விஷயம் உனக்கு தெரிஞ்சிருக்கு, ஒன்னும் சொல்லாம இருந்திருக்க. பண்றதெல்லாம் உன் வேலை தானா? என்கிட்ட ஒரு வார்த்தை கூட சொல்லல. பண்றதெல்லாம் உன் தப்பு. இப்ப எதுக்கு புள்ளைய அதட்டிட்டு இருக்க? இல்லப்பா ஏன் தப்பு தான். பீச்சுக்கு போவேன் தான் நினைச்சான். நான் தான் போயிட்டு வாக்கா, வருண் மாமா கூப்பிடாருல, நான் பாத்துக்கிறேன், நீ போயிட்டு வாக்கா அப்படின்னு எத்தனை வாட்டி துருவி கேட்டேன். ஃபோன் பண்ணி குடி, நான் பேசணும்னு சொன்னேன்னா இல்லையா? என்ன சொன்னேன்? அதெல்லாம் பேச முடியாதுமா, அவங்க படிச்சிட்டு இருக்காங்க அப்படி இப்படின்னு போய் சொன்னேன். ஏன் இப்படி பண்ற? என்னம்மா பண்ணேன்? சுவாதி என்ன அது பழக்கம்? பா கல்யாணத்துக்கு சரின்னு சொல்றதுக்காக நீ பாட கூட சுத்திட்டு இருப்பியா? படிக்கிற வேலையை பாரு, மத்ததெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். கொஞ்சம் இடம் கொடுத்தா மரத்தை பிடிப்பீங்களே அப்படியே. பா சாரிப்பா, நான் போனது தப்புதான், என்னை மன்னிச்சிருங்க. அங்க உங்க அத்தையும் மாமா வந்தாங்களே. ஆமாப்பா. உங்ககிட்ட ஏன் தேவையில்லாம நீ கோவப்பட்டு பேசின? மாமா முன்னாடியே உங்க அத்தையை அவமானப்படுத்தி பேசினியாமே, ஏன்? உங்களுக்கு யாருப்பா சொன்னது? எல்லாம் எங்க அம்மா வந்து தான் சொன்னாங்க. அப்பா அத்தை தான் ரொம்ப ராங்கா பேசினாங்க. என்னடி பண்ணிட்டு இருக்க, பீச்ல உட்காந்து அப்படி இப்படின்னு ரொம்ப தப்பா பேசினாங்கப்பா. அதனால தான் நான் சொன்னேன். அப்பா அம்மாவும் வீட்டுல ஒத்துக்கிட்டாங்க, நான் இந்த தப்பு பண்ண வரல, சும்மா பேசிட்டு தான் இருந்தோம் அப்படின்னு சொன்னேன்ப்பா. உங்ககிட்ட யாரோ தப்பா சொல்லியிருக்காங்க. பைக்கே நீ பிடிக்கல, அந்த வெறுப்புல கூட உங்ககிட்ட 2-3 நாள் சொல்லியிருப்பாங்க. நிறுத்து, வாய மூடு. நீ பண்ண தப்புக்காக அடுத்தவங்க சொல்லிட்டு இருக்கியா? இதான் ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட் சுவாதி. இனிமேட்டு எங்கேயாவது வெளியே போனேன்னு தெரிஞ்சது அவ்வளவுதான். அப்பா உங்களை சும்மா விட மாட்டேன். நல்லதுக்காக உள்ள ஆசைப்படுறான்னு சொல்றதுக்காக தான் சரின்னு சொன்னேன். மத்தபடி இப்ப நல்லா படிக்கிற வேலையை மட்டும் பாரு, மத்த எந்த வேலையில பார்த்தேன்னு தெரிஞ்சிச்சு அவ்வளவுதான். அம்மா என்கிட்ட அவ்வளவு கேள்வி கேட்கறாங்க, என்னடா புள்ளைய வளர்த்துருக்கணும் அப்படின்னு. நான் என்னத்த சொல்றது? இப்படிதான் நல்லது தெரியுங்களா? சொல்லு. உன்ட்டு அப்பவே சொன்னா இல்லையா? இனிமேட்டு அப்பா கோவப்பட மாட்டேன், பொறுமையா இருப்பேன் அப்படின்னு சொன்னா இல்லையா? அது தந்தமா நீ நடந்துக்கணுமா இல்லையா? நீ அப்படி இல்ல. அருண் அப்பயே கூப்பிட்டா நான் தான் வேணாண்டேன்ப்பா. சாதாரணமா பீச்ல பேசிட்டு தான் இருந்தோம். பீச்ல 1000 பேர் வருவாங்க, 1000 பேர் போவாங்க. பாக்குற கண்ணெல்லாம் ஒரே மாதிரி இருக்குன்னு நினைக்கிறியா? எனக்கு இடக்க முடக்க ஏதாவது பேசதான் செய்வாங்க. அதுக்கு எதுக்கு போறீங்க நீங்க? சாரிப்பா, என்ன மன்னிச்சிருங்க, இனிமேட்டு எங்கேயும் போக மாட்டேன். சாரி. சொல்லுடி, எப்படி பண்ண? அம்மா திருப்பி இதே கேட்டுட்டு இருக்க? நிறுத்துடி. புள்ள மேலாதான் திருப்பி அடி பட்டுச்சு, உன்னை பிச்சு போடுவியாமா. இங்க என்ன திட்டுறீங்க? அடிப்பானா? அடி பிச்சு போடுவியாமா. வாயில பேசிட்டு இருக்கணும், எதுக்கு அடிக்கிற? வாயில பேசுறது விட்டு கையில அடிப்பானா? ஏங்க அவ பண்ண தப்புக்காக தான் அடிச்சேன், அதுக்காக திட்டிட்டு இருக்கீங்க? அதுக்காக கை வாங்குவியா நீ? பா விடுங்க, எனக்காக நீங்க 2 பேரையும் சண்டை போட்டுட்டு இருக்கீங்க. இனிமேட்டு உங்களை பத்தி யாரும் என்ன பிள்ளைய வளர்த்துருக்காங்க அது மாதிரி யாரும் என்கிட்ட பேசக்கூடாது. அது மாதிரி நீங்க நடந்துக்கணும். சரிப்பா. என்ன ஜோதி? சரிப்பா.
எனக்கு தான் சொல்றேன், இப்பெல்லாம் காலம் ரொம்ப கெட்டு கிடக்கு. பிள்ளைங்க காலேஜ் விட்டு வந்தோடனே எனக்கு ஃபோன் பண்ணி சொல்ற. அம்மா இல்லன்னா அவ்வளவுதான், உன்னை பிச்சு போடுவாமா. அம்மாவா இருந்து எல்லாம் நீ தெரிஞ்சு வச்சுக்கணுமா இல்லையா? உன் மேலதானே தப்பு. இங்க என்ன பண்ணுது, ஏது பண்ணுது, எங்க போகுது வருது எல்லாத்தையும் நீ தெரிஞ்சுக்கணும். அதான் ஏதோ தெரிஞ்சுக்கணும், நீங்க எதுவும் கேட்க மாட்டீங்க அவள்கிட்ட. எனக்கு விஷயம் தெரியாமையா? அப்புறம் என்ன சொல்லிட்டு இருக்கீங்க, எனக்கே எல்லாம் தெரியணும் பண்ணணும்ட்டு? ஒரு பொம்பளை வீட்டுல எல்லா வேலையும் கவனிக்கலாம், ஆனா உங்களால அந்த வேலையெல்லாம் செய்ய முடியாது. எல்லாம் பேசிட்டு போயிடாதீங்க, வீட்டுல தான் இருக்கேன்ட்டு. வீட்டுல இருந்து பாருங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. உங்களுக்கு என்ன கடையில் 100 பேர் பார்ப்பீங்க, பேசுவீங்க, உங்களுக்கு அதில் ரிலாக்ஸ் ஆயிரும். நாங்க வீட்டில் இருக்க பொழுதுக்கு கட்ட கட்டியா வேலை செஞ்சவனு எல்லாம் பார்த்தோம். நாங்க என்ன போறது, யார் பாக்குறது, யார் பேசுறது சொல்லுங்க. பிள்ளைங்களுக்கு ஆதரவா இருக்கிறது பெத்த பிள்ளைங்க தான். பெத்த பிள்ளைங்களே அம்மா கிட்ட மறைச்சிச்சுன்னா என்ன சொல்றது? சாரிம்மா, இனிமேட்டு நான் எதுவும் மறைக்க மாட்டேன், உங்ககிட்ட எல்லாத்தையும் சொல்லிடேம்மா. சரி பாத்துக்கோங்க, இனிமேட்டு நான் கடைக்கு போயிட்டு வரேன். இப்ப கூட பாருங்க, கோவமா தான் பேசிட்டு போறீங்க. கொஞ்சமாவது ஆறுதலா என்கிட்ட பேச தோணுதா உங்களுக்கு? உங்க பொண்ணு அடிக்க வந்தோடனே என் மேல அவ்வளவு கோப்பட்டீங்களே. இதுக்காக நானும் எல்லாம் பண்றேன், உங்களுக்காக சாப்பாடு செஞ்சு எல்லாமே நானும் பண்றேன். எனக்காக ஏதாவது பறிஞ்சு பேசுறீங்களா? என்கிட்ட தான் ஆறுதலா நடந்துக்கிறீங்களா சொல்லுங்க. எப்ப பார்த்தாலும் கடையில அழைச்சிட்டு இருக்காதீங்க. வீட்டுல என்ன நடக்குது ஏது நடக்குது, பொண்டாட்டி ஏது சரான்னு கூட முறை ஒத்தாசையா இருங்க. அதானே அவளே எல்லாத்தையும் செஞ்சு கொண்டு மட்டும் நினைக்காதீங்க. நாங்க செஞ்சிருவோம், ஆனா எங்களை மாதிரி வேலையெல்லாம் உங்களால செய்ய முடியாது. மன தைரியமும் உங்களுக்கு இல்ல. சரி நானும் மாத்திக்கிறேன் நிறையா. வேலையால மட்டும் சொல்லாதீங்க, செய்யலே செஞ்சு காமிங்க. சரி சுதா, சரி நான் கடைக்கு போயிட்டு வரேன். சரி கிளம்புங்க, தானே போயிட்டு வாங்க. அம்மா என்னை மன்னிச்சிருமா. பண்றதா நீ பண்ணிட்டு உங்க அப்பா பாரு என்ன குறை சொல்லிட்டு போறாரு. நீங்க 2 பேர் பண்ணுவீங்க, திட்டு வாங்குறது நானா? பிள்ளை ஏன் இப்படி பண்ணுதுன்னு அடிக்க வந்தா கூட என்னைய திட்டுறாரு. நானும் நல்லா தானே பண்ண நினைக்கிறேன், என்கிட்ட எதுவும் சொல்ல மாட்டீங்க. உன் தங்கச்சிட்ட மட்டும் சொல்லிட்டு போறேன். இனிமேட்டு எங்கேயும் போக மாட்டேம்மா, யார்கிட்டே சொல்லாம. ஆமா இப்ப சொல்லி என்ன பிரயோஜனம்? போ, வீட்டுல யார்கிட்டயும் நான் சொல்லவும் இல்ல. ஆக நீ என்னையும் மாட்டிட்டு அப்பாட்ட போக்கா, என்கிட்ட பேசாத. ஜோதி, நான் என்ன பேசுவேன், நான் போறேன் போ.